கண்ணீரை தேவனிடத்துல கொடு. அல்லேலூயா. உன் கவலையை ஆண்டவர்கிட்ட கொடு. முழங்கால் படியிடு. கர்த்தரை நோக்கி பாரு. எல்லா சூழ்நிலையும் ஒரு வார்த்தையில் கர்த்தர் மாற்றிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வரும் துன்பங்கள், பிரச்சனைகள், புயல் போல சூழ்நிலைகள் பார்த்து நீ பயப்படாத. படகுல இருப்பதை போல இயேசு கிறிஸ்து அந்த படகுல இருந்து எப்படி சமாதானத்தை கொடுத்தாரோ, நம்ம வாழ்க்கை படகுல இயேசு இருக்கிறாரு. அவரை பாரு. நீ பிரச்சனையை பார்த்திராத. உனக்குள்ள இருக்கிற இயேசுவை பாரு. அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த புயல் சமாதானமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில காரியங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். நம்ம கையில் எடுத்தா அது பெரிய பிரச்சனைக்குள்ள போய் முடியும். ஆண்டவர் தான் தீர்வு. இதுக்கு நான் எதையும் செய்ய விரும்பல. ஆண்டவர் இதை செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி பண்ணிடலாம், அப்படி இல்லை, நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றப்பா. நீ முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்தி பாருங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமை தேவனிடத்துல தான் இருக்கு, நம்மள்ட்ட இல்ல. நாம செய்ய வேண்டியது விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போது நீ மகிமைய. அப்ப யாரு சமாதான வாழ்க்கை யாருக்கு இருக்கும்? எங்க விசுவாசம் இருக்கோ அவங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கும். நீ உலகத்தையும், உலக பணத்தையும், அல்லது பொருளையோ, வேலையோ, சொந்தக்காரங்களோ, அம்மா அப்பா இவங்க செஞ்சிருவாங்க, அவங்க செஞ்சிருவாங்க, எதுவும் நடக்காது. நீ தேவனை நோக்கி பாரு. அங்க விசுவாசி, உனக்கான மகிமை வந்து சேரும். அல்லேலூயா.